கம்மிங் டு ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸு அந்த பாஜக கேடஸில் இப்போ என்னென்னா பாசிட்டிவாக யோசிக்கிற ஆட்கள் இருக்காங்க. இவங்க அண்ணாமலை இருந்தால் தான் கட்சி வளர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியிலுமே பாசிட்டிவ் நெகட்டிவாக எப்படி அது இல்லை, பாஜகவை பொறுத்தவரை கடந்த காலங்களில் அவங்க வந்து நெகட்டிவாக யோசிக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ப்ரோ மோடி ஓட்டர்ஸ் அங்கங்கே இருக்காங்க. அது பார்லிமெண்ட்டில் தான் வெளிப்படுவாங்க. அண்ணாமலை வந்த பிறகு தான் கொஞ்சம் இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அந்த கட்சி வளரும், நம்ம வளரணும்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க. இவங்க இப்போ அதிருப்தியாக இருக்காங்க. அவங்க எடப்பாடி இன்னைக்கு ஏற்றுக்கல 100%. ஆனால் ஒருவேளை அவங்க ஒரு நல்ல சீட், ரெஸ்பெக்டபிள் சீட், ஒரு 50 சீட்டில் வாங்கும்போது நம்ம அந்த 11% வளர்ச்சிக்கு தானே சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்புறம் அவங்களும் ஜெல் ஆகலாம். ஸோ அந்த எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்கன்றது தான் அங்கே மெயின் இஷ்யூ. இவங்களோட மெயின் ஃபியர் என்ன, கடந்த காலங்களில் எடப்பாடி வந்து ஒரு ஹார்ட் பார் கேந்து பண்ணியிருக்காரு. பாஜக குறைந்த அளவுக்கு சீட்டு எவ்வளோ கம்மியாக கொடுக்கும் அவ்வளோ கம்மியாக தான் கொடுத்தாரு. தூத்துக்குடி மாவட்ட சீட்லாம் கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி அந்த மாதிரி எதை பண்ணக்கூடாது, எங்களுக்கு நாங்கள் சக்திக்கேற்ற சீட்டு கொடுக்கணுன்னு தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அந்த கூட்டணி ஜெல் ஆகலாம். அதுதான் அது மோடி லீடர்ஷிப் தமிழ்நாட்டில் அந்த சீட்டை வாங்குறதுலாம் இருக்குது. அவரும் அதுதான் முயற்சி பண்ணுறாரு. இல்லை, அண்ணாமலைக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக தொண்டர்களால், ஆதரவாளர்களால் தங்களுடைய ஆளை சிஎம் சீட்டில் இமேஜினே பண்ணி பார்க்க முடிஞ்சது கிடையாது. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஆஸ்பிரேஷனே ஒன்று உருவாகி இருக்குது. அப்படின்னும் போது அந்த ஃபோர்ஸ் வந்து பாஜக மாநில தலைவர் போஸ்ட்ல கூட வைக்கலையே சார், அவங்க நீக்கிட்டாங்கல. அது அதான் அப்பதான் அவரை மாற்றிட்டு தான் இன்னொருத்தர் அது வந்து ஆல் இண்டியா லெவலில் பிஜேபி பண்ணுறது தான். நீ சிவராஜ் சௌஹான் போன்ற பவர்ஃபுல் சிஎம்ஸே அவங்க மாற்றிட்டு அவங்கால சிஎம் போட்டிருக்காங்கன்னா அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பஞ்சாயத்து முதல் பார்லிமெண்ட் வந்து வர்ற ஓட்டு மோடிக்கு தான் வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கூட அவங்க கம்மியாக சீட்டு வாங்கினா அண்ணாமலையை மாற்றினது வந்து மோடிக்காக இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை ப்ளீஸ் பண்ணணும், அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற இன்னொரு லீடர் இருந்தால் பரவாயில்லன்னு இருக்கு தானே அந்த மாற்றம். அதற்கு பிறகு தானே இவர் அமித்ஷாவை சந்திக்கிறக்க நேரில் போனார். இல்லை, அதுவே இல்லைனா கூட வந்து குருமூர்த்தி சொல்கிற மாதிரி ஹி வாஸ் இன் ஹரி. அவர் வந்து எடப்பாடி அவர்கள் இல்லைனா கூட வேற எதுல மிஸ்டேக் பண்ணிருப்பாரு. அண்ணாமலை என்ற ஒரு பர்சன் அவங்க எம்பவர் பண்ணது எடப்பாடிக்கு ஒரு செக். பிகாஸ் அவங்க வந்து 24 நம்ம கூட இருக்க மாட்டான்னு ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க சந்தேகம் இருந்தது. அவங்க சந்தேகப்பட்டதுப்போ 24 இல்லை. அதனால தான் அண்ணாமலை எமர்ஜி இருக்காரு. ஒருவேளை கடைசி நேரம் வரை முயற்சித்தாங்க பாஜக கூட்டணிக்கு 24. அந்த கூட்டணி அன்னைக்கு அமைஞ்சிருந்தா அன்னைக்கே அண்ணாமலை மாத்திருப்பாங்க. சார், நயினார் எந்த அடிப்படையில் 200 சீட்லாம் ஜெயிச்சிருவோம், பீகார் ரிப்ளிகேட் அது வந்து அந்த கேடர்ஸை மோட்டிவேட் பண்ணுறது தான். எல்லாரும் சொல்ற கேடர்ஸை மோட்டிவேட் பண்ணுறது தான். பட் களம் என்னன்னு நயினாருக்கும் தெரியும். நயினாரோட பொறுப்பு என்னன்னா சீட்டை வாங்குறதுலாம் அவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து நான் வந்து ஆன்டி இன்கம்பன்சி பேசும்போது இந்த பூத் லெவல் ஏஜென்ட் பற்றி சொல்றாங்க. திமுக அதிமுகவோட அமைப்பு எல்லாருமே கிரவுண்ட் லெவலில் அந்த 2024 அந்த பூத் லெவல் டேட்டா வந்து கையில் இருக்கும். அவங்க வந்து ஒரு பூத்தில் எவ்வளோ ஓட்டு குறைஞ்சிருக்கு, அந்த ஓட்டை எப்படி சரி கட்டலான்னு அவங்க பார்த்துருப்பாங்க. இதனால தான் தமிழ்நாட்டு தேர்தலில் ஆன்டி இன்கம்பன்சின்றதே ஒர்க் ஆகாது. ஏன்னா திமுக அதிமுக அமைப்பு வந்து அதை கவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள அமைப்பு தான் ரெண்டுத்துமே. ஸோ அந்த கூட்டணிகள் தான் இங்கே டிசைட் பண்ணோம். அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்குன்றது அவங்களுக்கே தெரியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.